ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஏஐ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விடாமுயற்சி பேட்ச் அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், சரியா? ஸோ இந்த பேட்சை பற்றின எந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? இப்போ இந்த பேட்சை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த இமேஜில் கொடுத்துருக்கோம் ஒரு 75D அப்படின்னு, விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா 75 டேஸ். அதாவது நமக்கு இப்போ எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75 நாள் இருக்கு. ஸோ இந்த 75 நாள் நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விடாமுயற்சியோட படிச்சோம் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10,000 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 30 இயர்ஸுக்கு உங்களுக்கு கீழே அந்த குவாட்டன் கொடுத்துருக்கோம் பாருங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், ஓகேவா? ஸோ அந்த அந்த மாதிரியான ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் இதோட மீனிங், இந்த இமேஜோட மீனிங், ஓகேவா? ஸோ 75 டேஸுக்கு எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த விடாமுயற்சி பேட்சை பொறுத்தளவு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, டெய்லி வந்து 6 to 7 லைவ் செஷன்ஸ் இருக்கும். டெய்லி பார்த்தோம் அப்படின்னா 6 to 7 லைவ் செஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டெய்லி வந்து 2 டெஸ்ட் வித் லைவ் டிஸ்கஷன் இருக்கும். போத் வந்து டெக்னிக்கலுக்கும் சரி ஜிஎஸ்க்கும் சரி டெய்லி பார்த்தோம் அப்படின்னா 2 டெஸ்ட் வித் லைவ் டிஸ்கஷன் இருக்கும், சரியா? டெய்லி 2 டெஸ்ட் அண்ட் லைவ் டிஸ்கஷன். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் வந்து உங்களுக்கு அரௌண்ட் இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது 600ல இருந்து 700 லைவ் செஷன்ஸ் கிட்ட வந்துடும். ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா 600 to 700 லைவ் செஷன்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து இதுல டோட்டலா வந்துடும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10,000 பிளஸ் கொஸ்டின்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும், சரியா? 10,000 பிளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி 100 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து என்ன அப்படின்னா இந்த விடாமுயற்சி பேட்ச் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறோம், சரியா? அதாவது வந்து என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கே அதாவது ஒரு நாளைக்கு 6 to 7 லைவ் செஷன்றது அதிகம். நீங்க கம்பேர் பண்ணி கூட பார்க்கலாம் அதர் இன்ஸ்டியூட்ஸ் வச்சு. டெக்னிக்கல், ஜிஎஸ், மேத்ஸ் எல்லாமே கவர் ஆகுற மாதிரியான லைவ் செஷன்ஸா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 2 டெஸ்ட் டெய்லி, டெக்னிக்கல்ல ஒன்று ஜிஎஸ்ல ஒன்று, ரெண்டையுமே வந்து என்ன பண்ணுவோம் நம்ம லைவாவே டிஸ்கஸ் பண்ற மாதிரியும். ஸோ அரௌண்ட் இதை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 600 to 700 லைவ் செஷன்ஸ் கிட்ட டோட்டலா வந்துடும் உங்களுக்கு இந்த பேட்ச் முடியிறப்ப. அதே மாதிரி அதிகமான கொஸ்டின் சால்வ் பண்ணும் ஒரு 10,000 அந்த ரேஞ்சில். அதே மாதிரி 100 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு இருக்கும், சரியா? ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் அந்த பேட்சோட ஒரே எய்ம், ஓகேவா? இப்போ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த விடாமுயற்சி பேட்ச் ஃபார் காட் லைஃப் அப்படிங்கிறது ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப அதிகமாக கொடுக்காம ஒரு 50 அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம வந்து லிமிட்டிங் பண்ணியிருக்கோம், சரியா? அதாவது இண்டிவிஜுவல் ஒரு கேர் எடுக்கிற மாதிரி ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் வச்சு நம்ம பண்ற மாதிரி. இது யார் யாருக்கு ரொம்ப இதா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இன்டென்சிவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த எக்ஸாம்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ராப்பாலா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான வெரி இன்டென்சிவ் அஸ்பிரன்ஸுக்கு சூட்டபிளா இருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கிறவங்க கண்டிப்பா நம்ம இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்க பீப்புள்ஸு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். அதே மாதிரி சோஷியல் மீடியா ஃபுல்லா கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்துட்டாலே சோஷியல் மீடியா பக்கமே போகாம இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் நோ டிவி, அந்த சினிமா, கிரிக்கெட் அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் கொடுக்கக்கூடிய, ஏன்னா நம்ம ஆஃப்டர் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்ம எது வேணாலும் பண்ண தான் போறோம். அதுவரை கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலா இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு டேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி இந்த ஆஃபீஸ் ஒர்க் ஒரு ரீசனா சொல்லாம இருக்கணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ், ஈவெண்ட்ஸ்ல கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒரு இன்வால்வ் இல்லாம கலந்துக்காம கொஞ்ச நாளுக்கு மட்டும் தானே இருக்கிற பீப்புள்ஸ். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி ரீசன்ஸ் வந்து எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும் சுச்சுவேஷன்ஸ். நம்ம அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு, சரியா? அதே மாதிரி கொஞ்சம் நல்லா ஆக்டிவா இருக்கவங்க, லேசினஸா இல்லாம இருக்கிறவங்க, இந்த மாதிரியான பீப்புள்ஸுக்கு கண்டிப்பா அது வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும் இந்த விடாமுயற்சி பேட்ச் அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதுல எதுக்காக நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஏஐ எக்ஸாமுக்கு இன்டென்சிவா ப்ரிப்பேர் பண்ணணும், அது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், சரியா? ஏன்னா காம்படிஷன் உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஓப்பன் காம்படிஷன் இப்போ வந்து என்னது ரொம்ப அதிகமா தான் இருக்கு. நம்ம அஸ்பரன்ஸ் வந்து என்னது ஒரு இப்ப நோட்டிபிகேஷன் நேத்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நேத்து அந்த ரிலீஸ் ஆனதுல இருந்தே படிக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்பல இருந்தே ஹார்ட் ஒர்க் பண்ற பீப்புள் எல்லாம் இருப்பாங்க. ஸோ நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நம்மளோட எஃபோர்ட்டுமே, சரியா? இதே மாதிரி டஃப்னஸ் லெவலுமே இருக்க கூட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம். நம்ம ஒரு டாபிக் கிளியரா இருந்தோம்னா அவங்க எவ்வளவு டஃபா கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண போறோம், அவ்வளவுதான்.
அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு டஃபா இது கட் ஆஃப் ரேஞ்சுமே சரியா. ஏன்னா போஸ்டிங் வந்து இருக்கிறத பொறுத்துக்கு அந்த கட் ஆஃப் வேரி ஆகும்ல. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா இப்போ இந்த அன்எக்ஸ்பெக்டட் பேட்டர்ன்ங்கிறது நம்ம இப்போ அன்எக்ஸ்பெக்டடா எதுல பார்த்தோம், எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம்ல பார்த்தோம். இப்போ நம்ம படிச்சது ஒரு மாதிரி இருந்துச்சு, கொஸ்டின் கேட்டது ஒரு மாதிரி இருந்துச்சு, ஃபுல்லா ப்ராப்ளமேட்டிக்கா ஆன்சர் பண்றதுக்கே கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா இந்த 100% வந்து இந்த டைம் நமக்கு சஃபிஷியண்டா இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த 75 டேஸ்க்குள்ள நம்ம டெக் கவர் பண்ணி ஜிஎஸ் பிளஸ் மேத்ஸ் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து ஒரு நமக்கு சஃபிஷியன்ட் இல்லாததுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் சரியா. சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க விடாமுயற்சியோட படிச்சீங்க அப்படின்னா தான் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி நான் எப்படி வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஸ்டடி பிளானோட போங்க சரியா. நம்ம ஒரு ஸ்டடி பிளான் கொடுக்குறோம், உங்களுக்கு கண்டிப்பா வந்து 100% எஃபெக்டிவா இருக்கும் சரியா. ஸோ ஒரு ஸ்டடி பிளானோட போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா, நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்து ஒரு எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். அதே மாதிரி டெய்லி என்னென்ன இருக்கும் இந்த ஸ்டடி பிளான் படி நம்ம இப்போ கொடுத்துருக்கோம்ல ஒரு ஸ்டடி பிளான், நம்ம இன்ஸ்டியூட்ல கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ட்டு அந்த ஸ்டடி பிளான் படி உங்களுக்கு டெய்லி என்னென்ன இருக்கும் அப்படின்னா டெக்னிக்கலுக்கு கான்செப்ட் கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி டெக்னிக்கலுக்கு ப்ராப்ளம் சால்விங் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடி கிளாஸஸ் இருக்கும், மென்டல் எபிலிட்டி இருக்கும், ஜென்ரல் ஸ்டடி டெஸ்ட் அதுக்கான லைவ் டிஸ்கஷன் இருக்கும், டெக்னிக்கலுக்கான டெஸ்ட் அதுக்கான லைவ் டிஸ்கஷன் இருக்கும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை செஷன்ஸ் இருக்கும் சரியா. அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க வந்து இவ்வளவு செஷன்ஸ் இருக்கு, நம்ம இதை போக எப்ப படிக்கிறது அப்படிலாம் மைண்டுக்கு போகவே வேணாம். ரொம்ப வந்து உங்களுக்கு அதுலயே உங்களுக்கு புரியுற மாதிரி நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற ரிமைனிங் டைம்ல நீங்க படிச்சுக்கலாம். அதே மாதிரி டைம் டேபிளை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே வரை உங்களுக்கு 6 செஷன் பெர் டேக்கு இருக்கும். டெக்னிக்கல் கான்செப்ட், டெக்னிக்கல் அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் 2 செஷன் இருக்கும் ஒவ்வொரு நாளுமே. அதே மாதிரி செஷன் 3 பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பிடிஎஃப் அண்ட் டிஸ்கஷன் டெக்னிக்கலுக்கு ஓகேவா. அதே மாதிரி ஜிஎஸ் கான்செப்ட்ங்கிற 4th செஷனா இருக்கும், மென்டல் அபிலிட்டி அதுக்கப்புறம் ஜிஎஸ் டெஸ்ட் பிடிஎஃப் அண்ட் டிஸ்கஷன்ங்கிற 6th செஷனா இருக்கும் சரியா. ஸோ அரௌண்ட் ஒரு நாளைக்கு 6 செஷன் இருக்கும் சரியா. ஸோ 30 செஷன் அப்படிங்கிற ரேஞ்சில் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சாட்டர்டே சண்டேக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸும் சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வீக்லி படிச்சதை ரிவைஸ் பண்றதுக்கான டைமாவும் அதை எடுத்துக்கலாம் ஓகேவா. இப்போ நம்ம வந்து ஷெடியூல் பார்க்கலாம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே எப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஷெடியூல் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ ட்ரிபிள்இக்கு பார்ப்போம். நம்ம பேஜஸ் நிறைய இருக்கு, நான் ஜஸ்ட் ஸ்க்ரோல் மட்டும் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்ம மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எம்ஐக்கு கொடுத்துருக்கோம் ட்ரிபிள்இல. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டே 1ல் செஷன் 1ல் என்ன டாபிக், செஷன் 2ல் என்ன டாபிக், அதே மாதிரி டே 2ல் செஷன் 1ல் என்ன 2ல் என்ன, இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும் சரி. அந்த எம்ஐக்கு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு நாளும் என்னென்ன நம்ம டீச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் எல்லா நாளுக்குமே இதே மாதிரி கொடுத்துருப்போம் ஓகேவா. இது வந்து ட்ரிபிள்இக்கானது. அடுத்து வந்து இசியோடது இருக்கும். ஈஸியோடது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதே மாதிரி தான் ஒவ்வொரு யூனிட் வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, டே 1ல் என்ன இருக்கும், டே 2ல் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்டையரா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரியா. அதே மாதிரி சிவிலுக்கும் கொடுத்துருப்போம். டே 1ல் என்ன இருக்கும், டே 2ல் என்ன இருக்கும் அப்படின்ட்டு டெய்லி டாபிக் வைஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரியா. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் கொடுத்துருப்போம். எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஷெடியூல்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணதான். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி இருக்கும் உங்களுக்கு. இந்தியன் பாலிட்டியில ஒவ்வொரு நாளும் என்னென்ன டாபிக் நடத்தும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்க. அப்புறம் யூனிட் 8 ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமி, ஜியாகிரபி, ஐஎன்எம், சயின்ஸு, அதுக்கப்புறம் யூனிட் 9 சரி எல்லா டாபிக்குமே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மேக்ஸுக்கு தனியாக கொடுத்துருப்போம். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறதுக்கும் தனியாக கொடுத்துருப்போம். நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லா டாபிக்குமே இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்கு, நம்பர் சீரீஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஏஜ், ஆவரேஜ் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்போம் ஓகேவா. ஸோ இதான் நம்மளோட ஷெடியூலு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த விடாமுயற்சி பேட்ச் அப்படிங்கிறது வந்து இந்த காட் லைஃப்க்கு நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 31/7/2024 அதாவது கம்மிங் வெனஸ்டே தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஏன்னா நமக்கு டைமிங் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கிறதுனால நம்ம வந்து ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்றோம் கோர்ஸ் ஓகேவா. அதே மாதிரி வந்து
இந்த கோர்ஸுக்கு ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீஸ் rupees 50,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்கு வந்து rupees 15,000 அப்படிங்கிற ஒரு பிரைசிங்லையும் நெக்ஸ்ட் 5 டேஸ்க்கு 25,000 அப்படிங்கிற பிரைசிங்லையும் ஆஃப்டர் தட் தான் நம்ம 50,000 அப்படிங்கிற பிரைசிங்கே கொடுக்குறோம். ஸோ இதுலயும் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்கு சரியா. அதாவது இந்த 15,000ஓட கம்மியான ஒரு பிரைசிங்ல ஒரு 4 டிஜிட் பிரைசிங் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு 4 டிஜிட் இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் இருக்கக்கூடிய பிரைசிங்ல நம்ம வந்து ஆஃபர் பண்றோம் சரியா. ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் பிரைசிங் தான். நீங்க வந்து கம்பேர் பண்ணி கூட பார்க்கலாம். அதர் இன்ஸ்டியூட்ல கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு ஒரு பேட்ச் போடுறாங்க அப்படின்னா எவ்வளவு பிரைசிங், இவ்வளவு செஷன்ஸ் இருக்கா, எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க வந்து நம்ம இதுல வந்து ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு 20 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் லிமிட்டடா நம்ம வந்து கொடுக்குறோம். இது யார் யாருக்கெல்லாம் அந்த ஸ்காலர்ஷிப் ஆஃபர் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, ஏன்னா அவங்கலாம் வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பா டைமிங் கிடைக்காது, ரொம்ப வந்து அதிகமான டைமிங் கிடைக்காது, இருக்கிற டைமிங்ல படிக்கக்கூடிய பீப்புள்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆஃபரா இது வந்து நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி ஏஜ் 30 எபோ இருக்கிறவங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் நம்ம லைஃப்ல ஒரு செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மெயின் பீப்புள் தாட்ல இருப்பாங்க அந்த பீப்புள்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு ஆஃபரா நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் கொடுக்குறோம். அதே மாதிரி ரொம்ப கம்மியான சேலரி வாங்குறவங்க ஒரு 25,000 கீழே அப்படிங்கிற ரேஞ்சில் வாங்குறவங்களுக்கும் நம்ம இந்த ஆஃபர் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி பிசிக்கலி சேலஞ்சா இருக்கிறவங்க, ஜாப்லெஸ், அதே மாதிரி அதர் அகாடமிஸ்ல ஓல்டு ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க, இப்போ அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய பே பண்ணி தான் படிச்சிருப்பாங்க, மறுபடியும் அதே அமௌண்ட் பே பண்ண முடியாது அவங்களால, அதனால நம்ம வந்து கம்மியான பிரைசிங்ல கொடுக்குறோம். அதே மாதிரி நிறைய அட்டம்ஸ் பண்ணிருப்பாங்க, அதே மாதிரி ரொம்ப வருஷமா எழுதிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அந்த மாதிரி எழுதிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் ஆஃபர் ஆல்ரெடி நம்ம சொன்னோம்னா அந்த ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ஆஃபர்லயே கூட உங்களுக்கும் கொடுப்பாங்க. அதாவது 15,000 கீழே ஒரு 4 டிஜிட் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கக்கூடிய பிரைசிங்ல வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க கண்டிப்பா. ஓகேவா. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பார்க்ஸ் ஓப்பன் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது என்ன அப்படின்னா ஒரு கம்பேரிசன் தான், நீங்க அதர் இன்ஸ்டியூட்லையும் நம்ம இன்ஸ்டியூட் வச்சு கம்பேர் பண்றதுக்கு தான் சரியா. நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஃபீஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு 15,000 கீழே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். நீங்க அதாவது இதுல கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு 35,000 அந்த ரேஞ்ச் தான் சொல்லுவாங்க சரியா. ஏன்னா நம்ம வந்து இப்ப இந்த 75 டேஸ்னாலும் உங்களுக்கு வந்து இன்டென்சிவா ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் லெவல்ல தான் கொண்டு போயிருக்கோம் சரியா. நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும், இந்த ஷெடியூல பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு புரியும். ஓகேவா. ஸோ நம்ம வந்து 600 பிளஸ் கிளாஸஸ் கொடுக்குறோம். அதர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 120 பிளஸ் கிளாஸ் அந்த ரேஞ்ச் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து 100 பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுப்போம். அதர்ஸ்ல வந்து 15 to 20 அந்த ரேஞ்ச் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து டெய்லி வந்து 5 to 6 லைவ் செஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 to 2 லைவ் செஷன்ஸ் அந்த ரேஞ்சில தான் கொடுப்பாங்க சரியா. அதே மாதிரி நம்ம இதை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் கிளியர்டு ஃபேக்கல்டிஸ் தான் மோஸ்ட்லி வந்து கிளாஸஸ் எடுக்கிறது. அந்த ஆஸ்பிரன்ஸை ஃபேக்கல்டிஸா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி 1800 பிளஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அகாடமி, அதர் இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து போத் லைவ் வீடியோஸும் இருக்கும், அதுக்கப்புறம் அது ரெக்கார்டராகவும் நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். மற்றதுல ஒன்லி லைவ் செஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அகாடமியோட ஸ்பெல் SPWRKZ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஒன்லி கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 9677711366 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம அகாடமி பாத்தீங்க அப்படின்னா 1813 பிளஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அகாடமி, எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் சரியா. ஃபர்ஸ்ட் சாரி நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு லோயஸ்ட் பிரைசிங்ல வந்து நம்ம தமிழ்நாடு லெவல்ல வந்து இந்த டெக்னிக்கல் கோர்ஸ் ஆஃபர் பண்றோம். ஸோ அது என்ன டீடைல் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ.